இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் வராங்கடா, வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கோ. என்ன சார் ஆச்சு? கோவிலுக்கு போறோம், சும்மாவா போறது? அதான் சாமிக்கு பூ வாங்கிட்டு போலான்னு நிறுத்தினேன். டேய் அவசரப்பட்டு யாரும் இறங்கிறாதீங்க, நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருங்க. சார் நிஜமாவ சொல்றீங்க? ஏன் அப்படி கேக்குற? இல்ல சார், கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்துட்டு இருக்கும்போது ஒரு பூக்கடை பார்த்தப்போ எனக்கும் வாங்கணும்னு தான் தோணுச்சு. அப்புறம் ஏன் சொல்லல? சரி, கோவிலுக்கு முன்னாடி தான் கடை இருக்குமே, அங்க வாங்கிக்கலாம்னு தோணுச்சு. எங்க வாங்கினா என்ன? சரி இரு ஒரு நிமிஷம். இதா பூ வாங்கிட்டு வா. என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? சார் இன்னைக்கு என்னவோ தெரியல சார், எல்லாமே மனசுக்கு திருப்தியாவே நடந்துட்டு இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி இப்படி என்ன நடந்துச்சு? நான் தான் சொன்னேனே சார், இன்னைக்கு காலையில இருந்தே எல்லாமே நல்லபடியாவே நடந்துட்டு இருக்கு. வழக்கமா நான் காலையில 5 மணிக்கு அலாரம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் எழுந்திரிச்ச அப்புறம் தான் அலாரமே அடிச்சது. திரும்ப வீட்டுல இருந்து கிளம்பும் போது எங்க லேட் ஆயிடுமோன்னு காலைல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி அவசர அவசரமா கிளம்புவேன். ஆனா இன்னைக்கு வழக்கத்தை விட சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். அப்புறம் நான் கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தப்போ கரெக்டா நீங்களும் வந்து கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்களா? அப்புறம் நீங்களே வந்து இப்ப பூ வாங்கணும்னு வேற சொல்றீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது சார். நான் சொல்றதெல்லாம் சின்ன விஷயம்தான், ஆனா அதுவே என் மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு. நான் அதெல்லாம் நினைக்கல. எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்ச மாதிரியே நடந்துடாது பைரவி. அட்லீஸ்ட் உனக்காவது அப்படி நடக்குதே. கண்டிப்பா சார், உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் வரும். உங்களுக்கு மட்டும் இல்ல, அயலி மேடம்க்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கும் சார். எல்லாமே நல்லாவும் இருக்கும். அப்படி எல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும். பட் நீ சொல்றத கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி போய் வாங்கிட்டு வா. ஓகே நான் சார், அங்க நிக்கிறேன். இதை வாங்கிட்டு வரேன். டேய் வண்டி எடு, வண்டி எடு சீக்கிரம். ஏய் நில்லுங்கடா. யாரா நீங்க? அந்த பொண்ணை விடுங்கடா. டேய் நில்லுங்கடா. தம்பி அந்த கார்ல போறவங்க அந்த பொண்ணை கடத்திட்டு போறாங்கப்பா. அவங்கள போய் புடிப்பா. ஏய்